நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா, நெறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. WordPress யூஸ் பண்ணி வெப்சைட் கிரியேட் பண்ணலாம். WordPressல வெப்சைட் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட்டு WordPressல வெப்சைட் கிரியேட் பண்ணணும்னா, அதுக்கு பேசிக்கான சில செட்டப்ஸ் தேவை. அந்த செட்டப்ஸ் என்னென்னன்றத ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டா தானே அதை யூஸ் பண்ணி நம்ம WordPressல வெப்சைட் கிரியேட் பண்ண முடியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். WordPress வெப்சைட் பண்ணுறதுக்கு பேசிக் செட்டப் என்னென்ன தேவைன்றதை நம்ம இப்போ பார்க்க போறோம். கம் ஆன் லெட்ஸ் கோ. ஃபர்ஸ்ட்டு நம்ம WordPress வெப்சைட் கிரியேட் பண்ணணும்னா, அதுக்கு நம்மக்கிட்ட XAMPPன்னு ஒண்ணு இருக்கணும். XAMPPனா என்னன்னு தெரியுமா? இட்ஸ் அ லோக்கல் சர்வர். லோக்கலாக நம்ம லேப்டாப்பில் சர்வர் கிரியேட் பண்ணுறது தான் இந்த XAMPP. ஓகே, நம்ம XAMPப்பை இன்ஸ்டால் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா, நெக்ஸ்ட் நமக்கு தேவையானது WordPress. இந்த WordPress எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இந்த WordPressை யூஸ் பண்ணி தான் நம்ம வெப்சைட்டே டெவலப் பண்ண போகிறோம். ஸோ இதுவும் ரொம்ப முக்கியம். இதுக்கும் மேலே இன்னொன்று முக்கியமாக இருக்குது. அது என்னன்னா, அதுதான் லேப்டாப். உங்ககிட்ட ஒரு லேப்டாப் இருந்தால் தானே இதெல்லாம் பண்ண முடியும். ஸோ ஓகே, இது 3 என்கிட்ட இருக்குது, நான் ரெடி அப்படின்னா வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, நம்மளோட ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கணும். நம்ம ஃபைலில் சி டிரைவ் எங்கே இருக்குது? சி டிரைவ் தேடி கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்குள்ளே நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்க XAMPP ஃபோல்டர் இருக்குது. ஸோ அதை நம்ம ஓப்பன் பண்ணால் கீழே போனீங்கன்னா கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த கண்ட்ரோல்ஸ் ஓப்பன் பண்ணால் ஸ்டார்ட் அப்படின்னு சிலது கேட்குது. நமக்கு இப்போ தேவை அப்பாச்சி சர்வர் அண்ட் MySQL டேட்டாபேஸ். இது ரெண்டுத்தையும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அதே செக்ஷனில் XAMPPலேயே போனீங்கன்னா மேலே HDocsனு ஒரு ஃபைல் இருக்கும். ஸோ அதை ஓப்பன் பண்ணால் அதுக்குள்ளே WordPress அப்படின்ற ஒரு zip ஃபைல் இருக்குது பாருங்கள். இதுதான் நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்க WordPress. ஸோ இதை நம்ம இங்கே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஓகே, எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது கொஞ்சம் டைம் எடுக்குது என் லேப்டாப்பில். ஸோ உங்கள் லேப்டாப் ரொம்ப ஸ்பீடாக இருந்துச்சுன்னா ஈஸியாக டக்குன்னு முடிஞ்சிடும். ஸோ என்னோடதில் முடிஞ்சிருச்சு. வாங்க, WordPress அப்படின்ற ஒரு ஃபோல்டர் கிடச்சிருக்கு. ஸோ இதுக்கு நான் நேம் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஏன்னு கேட்குறீங்களா? இதுதான் வெப்சைட்டோட URL. ஸோ அதனால் நான் இதுக்கு வெப்சைட் URLனு கொடுத்துக்கிட்டுமா, வெப் URL அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ ஓகே, நெக்ஸ்ட். ஸோ இதை நம்ம ரீநேம் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஸ்டெப் 2 என்னன்னா, நம்ம ஓப்பன் பண்ணி வச்சோமே XAMPP, அதில் MySQLக்கு நேராக அட்மின் ஒன்று இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணால் நம்ம ப்ரௌசரில் PHP My Admin அப்படின்னு ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நம்ம வெப்சைட்டுக்கு ஒரு டேட்டாபேஸ் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். நியூ கொடுத்துக்கோங்க. டேட்டாபேஸ்க்கு நேம் வைக்கணும்ல, அதனால டேட்டாபேஸ் 1 அப்படின்னு நான் ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். ஓகே, நம்ம இப்போ டேட்டாபேஸை க்ரியேட் பண்ணுறோம். ஓகே, இந்த டேட்டாபேஸ் 1 அப்படின்றது க்ரியேட் ஆகிடுச்சு. சூப்பர். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, ஒரு நியூ டேபில் localhost ஸ்லாஷ் நம்ம அங்கே கொடுத்தோம்ல, இங்கே இல்லை. ஸோ சாரி, நம்ம ஃபோல்டர் க்ரியேட் பண்ணும்போது HDocsல கொடுத்தோம் வெப் URL அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வெப் URL அப்படின்றத இங்கே கொடுக்கணும். வெப் URL சரி கொடுத்து என்ட்ரு கொடுத்தோம்னா ஸோ வெப் URL கொடுத்ததும் நமக்கு பேசிக்காக WordPressோட செட்டப் வந்துருச்சு. ஃபஸ்ட்டு நம்ம லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ இங்கிலீஷ் செலக்ட் பண்ணி கண்டினியூ கொடுத்துக்கலாம். ஸோ இதில் நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல, லெட்ஸ் கோ கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இங்கே என்ன பண்ணணும்னா, நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்க டேட்டாபேஸ் 1 இந்த நேம், இந்த டேட்டாபேஸை நம்ம வெப்சைட்டோட கனெக்ட் பண்ணணும். ஸோ டேட்டாபேஸ் நேம் டேட்டாபேஸ் 1, யூசர் நேம் எப்போவுமே லோக்கல் ஹோஸ்ட்டில் நம்ம கொடுக்கும்போது யூசர் நேம் ரூட்டு தான், அதை மாற்றக்கூடாது. பாஸ்வேர்ட் நமக்கு தேவையில்லை, ஸோ அதனால் அதை ரிமூவ் பண்ணிடலாம். மற்றபடி இது ரெண்டும் அப்படியே இருக்கட்டும். சப்மிட் கொடுத்துருங்க. ஸோ இப்போ ரன் த இன்ஸ்டாலேஷன் கேட்குது. ரன் த இன்ஸ்டாலேஷன் கொடுத்துட்றேன். இப்போ நம்ம சைட்டுக்கு WordPress இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. WordPress இன்ஸ்டால் ஆனதும் இப்போ நமக்கு பேசிக்காக நம்ம சைட்டோட டைட்டில் கேட்குது. சைட்டுக்கு டைட்டில் என்ன கொடுக்கலாம்? ஃபர்ஸ்ட் சைட் கொடுத்துக்கலாமா? ஃபர்ஸ்ட் சைட் ஓகே கொடுத்துட்டேன். யூசர் நேம் admin@123, பாஸ்வேர்டு ஆல்சோ அதே கொடுத்துட்றேன் நான். ஸோ கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் வீக் பாஸ்வேர்ட். மெயில் ஐடி கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இன்ஸ்டால் த WordPress. இன்னும் அது சுற்றிக்கிட்டே இருக்குது. பரவாயில்ல இருங்க, 2 செகண்டில் முடிஞ்சு.
ஓகே, இந்த செக்ஷன் முடிஞ்சதும் நமக்கு வேர்ட்ப்ரெஸ் லாகின் கேட்கும். பேக்எண்டுக்கான லாகின். ஸோ சக்ஸஸ் கிடைச்சிருச்சு நமக்கு லாகின். இப்போது பேக்எண்ட் போகிறது, வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட்டோட பேக்எண்ட் போகிறதுக்கான லாகின் இது. நம்ம கொடுத்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் கரெக்டாக இருக்குது. நம்ம கொடுத்து லாகின் கொடுத்துக்கோங்க. நம்ம லாகின் கொடுத்ததும் இட்ஸ் கோயிங் டு என்ன சுற்றிட்டு ஓகே பர்ஃபெக்ட். நமக்கு வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட் டெவலப் பண்ணுறதுக்கு தேவையான பேக்எண்ட் நமக்கு கிடைச்சிருச்சு. ஓகே சூப்பர். இப்போது நமக்கு இன்னொரு விஷயமும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை யூஸ் பண்ணி தான் வெப்சைட் டெவலப் பண்ணுறாங்க, பட் நாட் திஸ் ஒன்லி. இப்போ இந்த பேசிக் செட்டப்போட வெப்சைட்டு ஃப்ரண்ட் எண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட் சைட்னு கொடுத்த சைட் நேம் வந்திருக்கு, அது மட்டும் தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ மற்றபடி இதெல்லாம் வந்து டிஃபால்ட்டாக வருது. இதெல்லாம் ப்ரீவியஸ் வீடியோவில் எப்படி எப்படி அப்டேட் பண்ணலாம், எடிட் பண்ணலாம், ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி எப்படி மாடிஃபை பண்ணலான்றதெல்லாம் நான் கமிங் வீடியோஸில் கொடுக்குறேன். ஓகே, இன்னொரு மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம வேர்ட்ப்ரெஸ் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு XAMPP இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் இது 2. ஓகே, தேங்க்யூ.